ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செய்கிறேன். தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வெண்டைக்காய் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் போட்டு பெரட்டி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கணும். அதில் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிட்டணும். இதில் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால நம்ம காரம் பார்த்து சேர்த்திக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையே உள்ளே போட்டு நல்லா தக்காளி வணங்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் புளிக்குழம்பு தூள் போட்டு அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வெண்டைக்காய் வணக்கி வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா வெண்டைக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.